சேவிங்ஸ்ங்கிறது இப்ப ஸ்டார்ட் பண்ணது இல்லைங்க. காலங்காலமா குட்டி பசங்கள்ல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் சேவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீங்க உங்க சின்ன வயசுல எப்படி எல்லாம் காசு சேர்த்து வச்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் நீங்க எப்படி எல்லாம் காசு சேர்த்து வச்சீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி ஜெனரேஷன்ல குட்டி பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணுல செஞ்ச உண்டியல்ல காசு சேர்த்து வைப்பாங்க. அது ஃபுல்லா நிரம்பின உடனே வேற ஒரு உண்டியல்ல காசு சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சரை பெட்டியில, உப்பு டப்பால, புளி டப்பால இதுல எல்லாம் காசு போட்டு சேர்த்து வைப்பாங்க. நம்ம பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுருக்கு பையில காசு போட்டு அதை கட்டி இடுப்புலயே சொருகி வச்சுப்பாங்க. அப்பெல்லாம் பெருசா யாருக்கும் அவேர்னஸ் இல்ல சேர்த்து வச்ச மணியை எப்படி க்ரோ பண்றது அப்படின்னு. பட் இப்ப அப்படி இல்ல, எல்லாம் மாறி போச்சு. நம்ம எல்லாரும் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இருந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்த்து வச்ச காசு அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அம்மா எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க ஒரு சிலர். அப்படியே சேவ் பண்ணாலும் அதை எடுத்து அன்வான்டட் திங்ஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு அவங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷனை எடுத்து சொல்றதே இல்ல. நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்களாவது கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு தப்பு பண்றாங்க. அதனாலதான் அவங்க குழந்தைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுறாங்க. இப்படி வாங்கி கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த மணியோட வேல்யூவே தெரியாம போயிடுது. இது அந்த குழந்தைங்களோட தப்பு இல்லைங்க, அவங்க பேரண்ட்ஸ் பண்ற தப்பு. இதுக்கப்புறமாவது அந்த தப்பை பண்ணாம இருங்க. உங்க குழந்தைங்களுக்கு இப்பத்துல இருந்தே உங்க பினான்சியல் சிச்சுவேஷனை சொல்லி வளங்க. சேவ் பண்ற பழக்கத்தை சொல்லி கொடுங்க. சேவ் பண்ற மணியை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு இப்பத்துல இருந்தே சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கறதோட விடாம அவங்களுக்கு டெய்லி பேக்கெட் மணியா உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. சோ நீங்க கொடுத்த அந்த மணியை சேவ் பண்ண வச்சு அவங்களுக்கு தேவையான திங்ஸை அவங்க சேவ் பண்ண மணில இருந்து எடுத்து செலவு பண்ண சொல்லுங்க. அவங்க என்னெல்லாம் செலவு பண்ணாங்கன்னு டேட் போட்டு எழுத சொல்லுங்க. எழுதி வச்சுதான் உங்களுக்கு படிச்சு காமிக்க சொல்லுங்க, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது. சோ அதை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. அவங்க பண்ண எக்ஸ்பென்ஸ் வர்த்தா இல்ல வேஸ்டான அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்க இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மணியோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு காசு எடுத்து செலவு பண்ணும்போது அது வர்த்தா வேஸ்டான அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இருந்து அவங்களுக்கு அந்த சேவிங்ஸோட ஹேபிட் ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிடும். தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வளர்த்துக்குவாங்க. இது எல்லாத்தையும் ஆஸ் அ பேரண்டா நீங்க அதை மானிட்டர் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப குழந்தைங்களுக்கு எப்படி சேவிங்ஸ் பத்தி அவேர்னஸ் கொடுக்கணும், அவங்களை எப்படி சேவ் பண்ண வைக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். பட் பேரண்ட்ஸே ஒரு சிலர் மிஸ்டேக் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு தான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிறைய பேர் இதை பத்தி தெரிஞ்சுக்க கூட விரும்புறது இல்ல. குறிப்பா சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அதான் நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு நீங்க எதுலயும் இன்டர்ஃபியரே ஆகாம இருக்கீங்க. சேவிங்ஸ் ஒருத்தருக்காக மட்டும் இல்ல, அந்த ஹோல் ஃபேமிலிக்காக தான். சோ இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க பார்ட்னர் என்ன ஏர்ன் பண்றாங்க, என்ன சேவ் பண்றாங்க, எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இது எதுவுமே தெரியாம இருக்காங்க. அட இது ஏங்க, ஈவன் அவங்களோட பார்ட்னரோட மொபைல் பாஸ்வேர்ட் கூட தெரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்காங்க. இப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்தா அவங்க இல்லைன்னா உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வராம இருக்கணும்னா உங்க பார்ட்னர் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, என்ன எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஷீட் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. காமனா அது உங்க பார்ட்னருக்கும் தெரிகிற மாதிரி. அந்த ஷீட்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் லைக் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டோட பாஸ்வேர்ட், நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட், இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஷீட்ல உங்க இன்கம் ஃபில் பண்ணுங்க. லைக் உங்களுடைய சேலரி என்ன, உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஏதாவது வருதா, இல்ல போனஸ் வருதா, இல்ல அடிஷனலா ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அந்த இன்கம் ஷீட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. தென் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்க ப்ரொடெக்ஷனுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இதையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க, எக்ஸ்பென்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்றத ரெண்டு பேருமே என்டர் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆஸ் அ ஃபேமிலியா நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு சேவ் பண்றீங்க, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து அன்வான்டட் எக்ஸ்பென்ஸை கட் பண்றது, எப்படி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்றதுன்னு டிசைட் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட்காகவும் உங்க குழந்தையோட ஃபியூச்சருக்காகவும் பிளான் பண்ண முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பர்சனல் அட்வைஸ் தேவை அப்படின்னா எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.